காப்பர் ETF ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க. கோல்டு, சில்வருக்கு அடுத்தது அதிகபட்சமா பயன்பாட்டுக்குள்ள ஒரு மெட்டல் என்னன்னு கேட்டா காப்பர் தான். இந்தியால காப்பரை மைனிங்கும் பண்றாங்க, அதை எண்ட் ப்ராடக்ட்டாவும் குடுக்குறாங்க. என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தோம்னா இன்வெர்ட்டர்ஸ், மோட்டர்ஸ், வயரிங், சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ், பேட்டரிஸ்ன்னு சொல்லி பல்வேறு விஷயங்களுக்கு காப்பர் யூஸ் ஆகுது. இதை இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம 3 டைப்பா பண்ணலாம். ஒன்னு யுஎஸ் மார்க்கெட்ல இருக்க CEPR, COPX 2 இன்டர்நேஷனல் ETFs அவைலபிளா இருக்கு. இன்டர்நேஷனல் ட்ரேடிங் அக்கவுண்ட் இருந்தா நம்மளால இதுல இன்வெஸ்ட் பண்ண முடியும். ரெண்டாவது, இந்தியால 10 கம்பெனிஸ்க்கு மேல இந்த காப்பரை மைனிங், மேனுஃபேக்சரிங், எண்ட் ப்ராடக்ட்ஸ் பண்ற கம்பெனிஸ் இருக்காங்க. இதோட டீட்டெயிலான ஃபண்டமெண்டல் ரிப்போர்ட்டையும் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா காப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க. மூணாவது டைப் என்னன்னு கேட்டா, காப்பரை நம்ம ட்ரேடும் பண்ணலாம் ஃபியூச்சர்ஸ்ல. ஆனா இதுக்கு நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் தேவைப்படும். அது மட்டும் இல்லாம மந்த் ஆன் மந்த் இதை ரோல் ஓவர் பண்ணணும். இதை கண்டிப்பா நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது ரொம்ப ரிஸ்க் இன்வால்வ் ஆயிருக்கு. இந்தியாவில் சீக்கிரமே காப்பர் ETF லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா காப்பரோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகரிச்சிட்டே இருக்கு ரீசென்ட் டைம்ஸ்ல. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்தியாவில் இதுவரைக்கும் காப்பரில் டைரக்டான ETFs எதுவும் அவைலபிளாக இல்லை. ஆனால் சீக்கிரமாக லான்ச் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு.